ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புடலங்காயும் பீட்ரூட் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி 2 in 1ல் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாமா. இந்த ஸ்பெஷல் ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 புடலங்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு 500 கிராம் அளவில் இருக்கும். அதோடய தோல் பகுதியெல்லாம் அந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, இது லைட்டாக கத்தி வச்சு சொரணி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதோடைய காம்பு பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த காம்பு பகுதியெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் புடலங்காயை இந்த மாதிரி 2 பகுதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்போவுமே செய்யும்போது நடுவில் கீரல் போட்டு அதோடய விதையெல்லாம் வேகமாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த ரெசிப்பியில் நமக்கு ரவுண்ட் ஷேப்லேயே நம்மளுடைய புடலங்காய் வேணும் அப்படிங்கிறதுனாலயே நான் காட்டுறது போல் விதையுமே இந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் அந்த விதைக்கு பின்னாடி ஒரு பஞ்சு போல் ஒரு பகுதி இருக்கும் இல்லையா, அதையுமே கத்தி வச்சு நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லாவே அந்த பகுதியை சுரண்டி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்படி விதை எடுத்தோமோ அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா புடலங்காயிலுமே இந்த போல் நான் காட்டுறது போல் விதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, அதோட உள்பகுதி இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ண புடலங்காயை இப்போ நான் காட்டுறது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி புடலங்காயை கொஞ்சம் ரிங் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோங்க. இப்போ நான் பாருங்களேன், இந்த மாதிரி அளவுகளில் நமக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 20 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, 20 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைக்கும்போது ஜாரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் பார்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி கிடச்ச பவுடரை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு 4 பீட்ரூட் நல்லாவே மையாக துருவி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சின்னதாக துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்பவும் போல் பீட்ரூட் கட் பண்ணிவிட்டு ஜூஸர் சைடு வச்சு மிக்சியில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பீட்ரூட்டோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய ஃபுல் பூண்டையுமே இடித்து நான் அந்த பீட்ரூட்டோட சேர்த்துக்கிறேங்க. இந்த பொருளோட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடித்த பொருள் எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பிணைய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம பிணையும் போது நல்லாவே நம்ம எவ்வளோக்கு துருவி அந்த ஈரத்தன்மை இருக்குள்ளே அந்த பீட்ரூட்டு அந்த அளவுக்கு தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம தண்ணியோ எண்ணெயோ நெய் பட்டர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பீட்ரூட்டோட ஈரத்தன்மையோடு வச்சு அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதை அரைச்சி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்களேன், இதுவே நல்ல ஈரத்தன்மையோடு இருக்குது. இதுவே கரெக்டான பதத்தில் நமக்கு வந்துருங்க. இடித்து சேர்த்துருக்கிறதுனால வெங்காயம் பூண்டுலாம் இந்த மாதிரி லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதை நல்லா உள்ளே வச்சுட்டு பீட்ரூட் நல்லா வெளியே தெரிகிற மாதிரி நான் செட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த உருண்டைகளை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த புடலங்காய்க்குள்ளே நடுவில் ஃபில்லிங்ஸ் மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணும்போது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் புடலங்காயில் நம்ம பீட்ரூட் ஃபில்லிங்ஸ் வச்சோம் அப்படின்னா எல்லா புடலங்காயிலையுமே நம்மளோட பீட்ரூட் ஃபில்லிங்ஸை வேகமாக வச்சு முடிச்சிடலாம். கையில் வச்சோம் அப்படின்னா சில சமயம் அந்த புடலங்காயிலேருந்து பீட்ரூட் ஃபில்லிங்ஸ் விழுகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே இந்த வேலைகளை நம்ம முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு பீட்ரூட்டை நம்ம வைக்கும்போது எவ்வளோ ஃபில்லிங்ஸ் உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியுங்க. லைட்டாக ரொம்ப அதிகமாகவும் வச்சிடாமல் ரொம்ப கொஞ்சமாகவும் வைக்காமல் கரெக்டாக அதுக்குடைய புடலங்காயில் நல்லா ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம துருவி சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி வெளியெல்லாம் அதுக்கு கொஞ்சம் லைட்டாக வரும். அதையுமே நல்லா எடுத்து விட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் காட்டுறது போல் எல்லா புடலங்காயிலையுமே நம்மளோட பீட்ரூட் ஃபில்லிங்ஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். புடலங்காயோட அந்த நடுப்பகுதி மட்டும் அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்லிங்ஸ் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது பிளேட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஃபில்லிங்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதும் அதோட அளவுகள் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நான் காட்டுறது போல் எல்லா புடலங்காயிலையுமே பீட்ரூட் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவுமே பீட்ரூட்டை ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ஜென்டிலாக அதை ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணி இப்போ நான் காட்டுற பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பீட்ரூட் ஃபில்லிங்ஸ் விழுகாது. 2 பக்கமுமே நல்லா செட் ஆகிருக்கு. இதுக்கு தாங்க பிளேட்டில் நான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சு வச்சுருக்கிற அந்த புடலங்காய் பீட்ரூட் ஃபில்லிங்ஸை நம்ம உள்ளே வச்சிடலாம்.
இந்த மாதிரி நம்ம கடாயில் வைக்கும்போது ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே வச்சதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிடலாங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கரெக்டாகவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதுமானதாக இருக்குங்க. புடலங்காயும் நல்லா வெந்துடும், பீட்ரூட்டும் நல்லா வெந்துடும். இப்போது திருப்பி போட்டு இன்னொரு பகுதியை நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. எல்லா புடலங்காயும் இப்போ திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பகுதி நல்லாவே வெந்து கிடச்சிருக்கு. எல்லா பீட்ரூட்டையும் திருப்பி போட்டுட்டு இதையும் மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக நம்மளுடைய புடலங்காய் பீட்ரூட் காயின்ஸ் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நான் வச்சுருக்கிற பேர் அதுதாங்க. நம்ம வந்து துருவி சேர்த்துருக்கிறதுனால அந்த பொடி சேர்த்ததுனால நல்லாவே அதில் பைண்ட் ஆகி உள்ளே செட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 2 பகுதியுமே நல்லா வெந்து கிறிஸ்பாகவும் நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கு இல்லையா புடலங்காய், அந்த பீட்ரூட் ஃபில்லிங்ஸோடு இருக்கு இல்லையா, அதையுமே நான் எடுத்துகிட்டு வந்து கடாயில் வச்சுட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ அதே மெத்தடில் தான் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு பகுதி வேக வச்சுட்டு இன்னொரு பகுதியும் திருப்பி போட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது செஞ்சு வச்சுருக்கிற புடலங்காய் பீட்ரூட் காயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளேயுமே நல்லா செட் ஆகி வெந்து கிறிஸ்பாகவும் கிடச்சிருக்கு. எண்ணெயிலே பொரிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு நம்ம செஞ்சு எடுத்துட்டோங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.